நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஸ்வீட் கூட செஞ்சேன்னு சொல்லிட்டு. அது என்ன ஸ்வீட்டுன்றது இப்போ தான், அதான் லட்டு தான் நான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து நான் கடலை மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் பூந்தியாக பொரித்து எடுத்தாச்சு. பூந்தியாக பொரித்து எல்லா மாவுலேயும் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு ஜீரா காசி, அந்த ஜீராவில் இது வந்து பூந்தி வந்து மோத்தி லட்டு இது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூந்தி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றினோம்னா அது வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக ஆகிடும். ஒரு பவுடர், ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக ஆகும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு கடாய் வச்சு இப்போ சக்கரை பாகு பார்க்கணும். இதுக்கு வந்து பதம்லாம் இல்லை, சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொஞ்சம் குழகுழப்பு வந்த உடனே நம்ம இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த லட்டு இது, அதை வந்து அந்த ஜீராவில் கொட்டி நல்லா கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சோம்னா அந்த எல்லாமே அந்த ஜீராவோடு சேர்ந்து கலந்து திக்காக வந்துடும். இதை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிடணும். ஆறி போச்சுன்னா பிடிக்க வராது. கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும் போதே கடற்கரை பிடிச்சி வச்சிட்டோம்னா